வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெய் செல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய இண்டோர் பிளான்ட்ஸ்ல தி பெஸ்ட் டாப் 10 இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக வீட்டுக்குள்ள இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கணும் அதை பற்றி நம்ம ஸ்டார்ட்டா தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா இருந்த காலகட்டத்திலலாம் ஆக்சிஜன்ங்கிறது ஒரு முக்கியமான தேவையா இருந்துச்சு. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அமௌண்ட் கொடுத்தும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களோட ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பா இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். இது நானா சொல்ல, நாசா பண்ண ரிசர்ச்ல இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கறதுனால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணுது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. வீட்டுக்குள்ள மாய்ஸ்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஏதோ ஒன்று நோக்கி நம்ம அவசரமா ஓடிட்டு இருக்கோம். அது ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்துது. நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அழகான செடிகளை வளர்க்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதா ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறதையும் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள செடிகளை வளர்க்கும் போது காலையில எந்திரிச்சு அதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். இது போக சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்துமா போன்ற இந்த காற்று சம்பந்தமாக வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே இந்த இண்டோர் பிளான்ட்ஸால தடுக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. சரி வாங்க, அந்த 10 இண்டோர் பிளான்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் அரிக்கா பாம். இந்த அரிக்கா பாம் செடி பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்ன தென்னை மரம் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா பனை மரத்தோட குடும்பத்தை சார்ந்தது. இந்த அரிக்கா பாம்பை நீங்க சாதாரணமா எல்லா வீடுகள் மற்றும் கடை, ஆபீஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பார்த்திருக்கலாம். இந்த அரிக்கா பாம் செடி வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி வளர்ப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இந்த அரிக்கா பாம்ஸ் வளர்க்கும் போது ஒரு மாதிரியான டிராபிக்கல் லுக் நமக்கு கிடைக்கும். இந்த அரிக்கா பாம்ஸை நம்ம எந்த மாதிரியான இடங்கள்ல வீட்டுல வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பால்கனி அந்த மாதிரியான இடங்கள்ல வளர்க்கலாம். விண்டோஸ் இருக்கக்கூடிய, அதாவது வெளிச்சம் நல்லா படக்கூடிய இடத்துல வைக்கணும். அரிக்கா பாம்பை நம்ம டைரக்ட் சன்லைட்லயும் வைக்கலாம். டைரக்ட் சன்லைட்ல வைக்கும் போது லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோவா மாறும். மற்றபடி ஆனா டைரக்ட் சன்லைட்டையும் தாங்கி வளரும். நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறோம்னா ரொம்ப டார்க்கான இடத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது. நல்ல பிரைட்டான வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வைக்கணும். நம்ம இந்த அரிக்கா பாம்ஸை பெட்ரூம்ல வைக்கும் போது 24 மணி நேரமும் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஏரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது போக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான பென்சைன், ஃபார்மால்டிகைடு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை ஏர்ல இருந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதாவது காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர்ல ஹியூமிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால சைனஸ் போன்ற ப்ராப்ளம் எல்லாமே வராம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையா இருக்கு. இந்த அரிக்கா பாம் செடியை குறைஞ்சது நம்ம ஒரு 14 இன்ச் தொட்டில வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு வாஸ்து மேலலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த அரிக்கா பாம்ஸ் வாஸ்து செடி தாங்க. சீனர்களின் நம்பிக்கையான ஃபெங்ஷியின் படி கூட நம்ம இந்த அரிக்கா பாம்ஸ் ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் தரக்கூடிய ஒரு பிளான்டா பார்க்கப்படுது. இந்த அரிக்கா பாம் செடியை நம்ம வீட்டுக்குள்ள கிழக்கு திசை அல்லது தென்கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசைகள்ல வச்சு வளர்க்கும் போது வீட்டுக்குள்ள நேர்மறையான சக்திகள் ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கறதா வாஸ்துபடி நம்புறாங்க. இந்த அரிக்கா பாம்ஸ் வீட்டுக்குள்ள நம்ம வச்சு வளர்க்கும் போது அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் வளரும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய செடியோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்ஸ்வேரியா. இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மதர் இன் லா. இந்த பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான இண்டோர் பிளான்ட்டுங்க. இதோட மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். இந்த ஸ்னேக் பிளான்ட் வெளிச்சம் கம்மியா இருக்க இடத்துல கூட வளரும். இந்த ஸ்னேக் பிளான்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லலாம் டார்க் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. பட் அதிகபட்சமா வளர்க்கக்கூடிய டைப் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல பார்டர் வரக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட் தான் அதிக பேர் விரும்பி வளர்ப்பாங்க. இந்த செடி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்னேக் பிளான்ட்னு சொல்றாங்க. 24 ஹவர்ஸும் ஆக்சிஜன் தரக்கூடிய முக்கியமான பிளான்ட்ல ஸ்னேக் பிளான்ட் ஒண்ணுங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் நைட் டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% காற்றுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை, நச்சு வாயுக்களை ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நாசாவால இந்த ஸ்னேக் பிளான்ட் பெட்ரூம்ல வைக்கிறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிம்மதியான உறக்கத்தை இந்த ஸ்னேக் பிளான்ட் நமக்கு கொடுக்கறதா ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்னேக் பிளான்ட் நம்ம எப்படி பராமரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நல்லா வடியக்கூடிய மண் கலவையில நம்ம வைக்கணும். இதுக்கு தண்ணீர் நம்ம எப்ப விடணும்னு கேட்டீங்கன்னா அந்த மேல் மண்ணை நம்ம டச் பண்ணி பார்க்கணும். அதுல இருக்க ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணீர் கொடுக்கணும். அதிகப்படியான தண்ணீர் கொடுக்கும் போது சீக்கிரமா செடி அழுகிடும். சரி, இதெல்லாம் ஓகே, பாக்குறதுக்கே பாம்பு மாதிரி இருக்கே, இந்த செடியை வீட்டுல வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் ஒரு முக்கியமான லக்கி பிளான்ட்டுங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது மன மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாத்தையுமே கொடுக்கறதா வாஸ்துபடி சொல்றாங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் தென்கிழக்கு திசையில நம்ம வச்சு வளர்க்கும் போது செல்வ செழிப்பு அதிகப்படுத்துறதாவும் தொழில் ரீதியான வளர்ச்சி அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறதையும் வாஸ்து அண்ட் ஃபெங்ஷுயி இது 2 படி சொல்றாங்க. இந்த ஃபெங்ஷுயின் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் சீனர்களின் நம்பிக்கை. இத பத்தி இன்னொரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட். இந்த செடிக்கு எதுக்கு ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்ற நேம் பாத்தீங்கன்னா இதோட லீவ்ஸ், இலைகள் பாத்தீங்கன்னா ஸ்பைடரோட கால் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்பைடர் செடியில பூக்கக்கூடிய பூ சிலந்தி வலையிலிருந்து வரக்கூடிய சிலந்தி மாதிரி இருக்கும். அதனாலும் இதுக்கு ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்பைடர் பிளான்ட் செடியை நம்ம வளர்க்கறதுக்கு பெரிய அளவிலான இடங்கள் தேவைப்படாது. சின்ன டேபிள்ல கூட வச்சு நம்ம வளர்க்க முடியும்.
முடியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிளான்ட் தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை நம்ம ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேங்கிங் தொட்டில வச்சு நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் இன்டைரக்ட் சன்லைட் இருக்கணும். அதாவது வெளிச்சம் நல்லா படுற மாதிரியான இடமா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம வீட்டோட பால்கனி அப்புறம் ஜன்னல் ஓரங்கள் இந்த மாதிரி வெளிச்சம் படக்கூடிய ஏரியாக்களில் வச்சு இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை நம்ம வளர்த்துக்கலாம். ஒரு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ஸ்பைடர் பிளான்ட் குறைக்கிறதா சில ஆராய்ச்சியின் முடிவுகள் நமக்கு தெரியப்படுத்துது. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது நம்ம வீட்டில் இருக்கவங்களோட மைண்ட் செட்டும் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நாசா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது என்ன ஆராய்ச்சின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடி சேம்பருக்குள்ள ஒரு 3 இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சு பார்த்திருக்காங்க. இதுல எந்த இண்டோர் பிளான்ட் வந்து அதிகமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுது, அதாவது இந்த ஃபார்மால்டிஹைடு, பென்சைன் அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸை எது ரிமூவ் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து 95% டாக்ஸிக் பொல்யூட்டன்ட்ஸ் வந்து காற்றில இருந்து ரிமூவ் பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது மூலமாவே தெரியும் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் அப்படின்னு. நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் போத்தோஸ்ன்னு சொல்லக்கூடிய மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டும் வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் சாதாரணமா இருக்கும். இந்த மணி பிளான்ட்டை நம்ம கிரீப்பர் மாதிரியும் வளர்க்கலாம், சாதாரணமா சின்ன தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம், மாஸ்டிக் வச்சு ஒரு மீடியம் சைஸ் தொட்டில கூட வளர்க்க முடியும். இந்த மணி பிளான்ட்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோல்டன் போத்தோஸ், மார்பிள் குயின் போத்தோஸ், நியோன் போத்தோஸ், ஜெசினா போத்தோஸ், இது போன்ற ஒரு 30க்கும் அதிகமான மணி பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம மண் கலவே இல்லாம வெறும் தண்ணியில கூட வளர்க்க முடியும். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் செடியை ப்ரொபகேஷன், அதாவது உற்பத்தி பண்றதும் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன கிளை பகுதியை மட்டும் உடைச்சி வச்சா கூட போதும், புது பிளான்ட் அதுல இருந்து ஈஸியாவே உருவாகிடும். இந்த மணி பிளான்ட் செடிக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாலமன் ஐஸ்லாண்ட் ஐவி, ஐவி ஆரம், சில்வர் வைன், அப்புறம் டெரோ வைன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருந்தாலும் இதுக்கு டெவில்ஸ் ஐவி அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்கு. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் ரொம்பவே ஈஸியா வளர்றதுனாலையும் அது மட்டும் இல்லாம இதை அழிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதாவது சீக்கிரமா டை ஆகாம இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து இந்த டெவில்ஸ் ஐவி அப்படின்ற பெயர் இருக்கு. இது போக ஓரளவு டார்க்கா இருக்க பிளேஸ்ல கூட வச்சு வளர்க்கலாம் இந்த மணி பிளான்ட்டை. ஓரளவு பிரைட் வெளிச்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா வளரும், டார்க்கான ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே வளரும். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டுக்கு குட் லக் அப்புறம் செல்வ செழிப்பு எல்லா வளங்களையும் கொடுக்கறதாவும் நம்பப்படுது. இந்த மணி பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து காயின் கூட வந்து கம்பேர் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த மணி பிளான்ட் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த வாய்க்களை ரிமூவ் பண்றது மட்டுமே இல்லாம ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழறதுக்கான சில விஷயங்களை நமக்கு பண்ணி கொடுக்குது அப்படிங்கறதையும் பெருசா நம்புறாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கோனியம். இந்த சிங்கோனியம் பாத்தீங்கன்னா தெற்கு மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்த ஃபாரஸ்ட்ல இருந்த ஒரு கொடி வகை தான். நாளடைவிலே பாத்தீங்கன்னா இதுல வந்து சிறிய ரகங்கள், அதாவது டார்க் வெரைட்டிஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு இப்ப வீட்டுல வளர்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு செடியா இருக்கு. இந்த சிங்கோனியம் செடியிலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வகைகளுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி இதை ப்ரொபகேஷன் பண்றதும் ரொம்பவே ஈஸி. ஒரு சின்ன ஸ்டெம்மை மட்டும் நம்ம கட் பண்ணி வாட்டர்ல போட்டோம்னா, அதாவது கணுப்பகுதி உள்ள ஒரு பகுதியோட கட் பண்ணி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புது வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த செடி எடுத்து வேற ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிங்கோனியம் செடியுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரைட் அண்ட் இன்டைரக்ட் சன்லைட்ல தான் நல்லா வளரும். பட் சில சமயங்கள்ல வெளிச்சம் கம்மியா இருந்தா கூட அதையும் தாங்கி வளருது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி தண்ணிலாம் விடணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மண் கலவை காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணீர் கொடுக்கணும். இந்த சிங்கோனியம் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம அதிகபட்சமான ஹுமிடிட்டி அப்புறம் ட்ரை ஏர் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுக்கும். அதாவது ஹுமிடிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும், ஏர்ல இருக்கக்கூடிய வறட்சி தன்மை வந்து நீக்கி கொடுக்கும். இது போக வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து இது அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம லுக் வைஸ்மே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த சிங்கோனியத்தை நிறைய பேர் வந்து விரும்பி வீட்டில் வாங்கி வளர்ப்பாங்க. பட் அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான தண்ணீரை கொடுத்து அந்த செடியை சீக்கிரமா அழுக வச்சிருவாங்க. ஸோ இண்டோர் பிளான்ட்ஸை எப்படி சரியான முறையில் வளர்க்கணும் அப்படின்ற கேர் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் கேர் டிப்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம 6வதா இருக்கக்கூடிய செடியை பார்க்கலாம். 6வதா பாத்தீங்கன்னா லக்கி பேம்போ. பேம்போஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் அது இந்த லக்கி பேம்போ அப்புறம் இன்னும் சில பேம்போஸ் மட்டும்தான் நம்ம இண்டோர்ல வச்சு வளர்க்க முடியும். பட் அதிகப்படியா இண்டோர்ல வளர்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கி பேம்போ தான். இந்த லக்கி பேம்போவை வீட்டுக்குள்ள நம்ம வெறும் தண்ணியை மட்டுமே வச்சு வளர்க்கலாம். அதாவது ஒரு கிளாஸ் பவுல்ல கொஞ்சமா பெபிள்ஸ் போட்டு டெக்கரேஷனுக்காக குளோரின் இல்லாத வாட்டர்ல இந்த லக்கி பேம்போவை நம்ம வளர்க்க முடியும். பட் இதுல உங்களால சரியா மெயின்டைன் பண்ண முடியல நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கோகோ பீட்ல வந்து வளர்க்கலாம். அதாவது தேங்காய் நார் கழிவு இருக்கு இல்லையா, அதுல வச்சு லக்கி பேம்போ வளர்க்கும் போது ரொம்பவே சூப்பரா வளரும். நீங்க தண்ணியில வச்சு வளர்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பா தண்ணி மாத்தணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குளோரின் இல்லாத தண்ணியா இருக்கணும். அதே மாதிரி இந்த லக்கி பேம்போவை அனல் படாத இடமா வச்சு வளர்க்கணும். இந்த லக்கி பேம்போவை தமிழ்ல வாஸ்து முங்கில் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா கூட இந்த லக்கி பேம்போ வச்சிருப்பாங்க. இந்த லக்கி பேம்போவை வீட்டுல நம்ம வளர்க்கறனாலயோ இல்ல கடையில வச்சு வளர்க்கறனாலயோ செல்வ செழிப்பு வந்து அதிகமாகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பரவலா இருக்கு.
இது போக இந்த லக்கி பேம்பாவில் அடுக்கு அடுக்குகளா வந்து இந்த மூங்கில் குச்சிகள் வச்சு கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் மற்றும் நன்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 2 அடுக்கு இருக்கக்கூடிய லக்கி பேம்போ காதலை வந்து குறிக்குது. 3 அடுக்கு இருக்கக்கூடிய லக்கி பேம்போ வந்து ஹெல்த் அண்ட் வெல்த், அதாவது இந்த 3 அடுக்கு இருக்கக்கூடிய லக்கி பேம்போ நம்ம வைக்கும்போது நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த்ல நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. 5 அடுக்கு இருக்கக்கூடிய லக்கி பேம்போ வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் மனரீதியான தைரியம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பொதுவாக மூங்கில்னாலே அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த லக்கி பேம்பாவும் இண்டோர் ஏரை பியூரிஃபை பண்ணி அதிகப்படியான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. ஓகே, 7வதா நம்ம பார்க்கக்கூடிய இண்டோர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம் அளவுக்கே வளரக்கூடிய ஒரு செடி தான். இது வந்து அத்திமர குடும்பத்தை சார்ந்தது. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஓரளவு டார்க் வெரைட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம வெரிகேட்டட் டைப் எல்லாமே இருக்கு. இதோட இலைகள் வந்து டக்குன்னு பாக்குறதுக்கு நமக்கு தேக்க மரத்தோட இலைகள் மாதிரி தெரியும். இந்த ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக்கை நம்ம ஜன்னல் ஓரங்கள் இல்லனா பால்கனி அந்த மாதிரி அதிகப்படியான வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு இண்டோர்ல கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரியான செடி வச்சு வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக்கை வச்சு வளர்க்கலாம். நாசா விண்வெளியில வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதன் மூலமா இந்த ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக் வந்து விண்கலத்துல இருக்கக்கூடிய காற்றை கூட சுத்தப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கக்கூடிய ஏரை கூட அருமையா பியூரிஃபை பண்ணி கொடுக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட இலைகள் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஏர் பியூரிஃபையர் ரிமூவ் பண்ற கெமிக்கல்ஸை விட அதிகப்படியான கெமிக்கல்ஸை காற்றுல இருந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா இதோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப பெருசா இருக்கும். சோ இதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு, பென்சைன், ஃபார்மாலிடிகைடு இது போன்ற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை ஏர்ல இருந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, ஆனா வாஸ்துபடி இந்த செடியை வீட்டுல வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டா வாஸ்துபடி இந்த செடியை வீட்டுல வச்சு வளர்க்கலாங்க. இந்த செடியை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது நம்ம வீட்டுல அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் குட் லக் இது எல்லாமே இருக்கும். இது போக வந்து ஃபெர்டிலிட்டியும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே வாஸ்துபடி இந்த செடிக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகே, 8வதா நம்ம பார்க்கக்கூடிய செடியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் லில்லி. இந்த பீஸ் லில்லி செடி பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். இதுல ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும். ஆக்சுவலா இதுல இந்த மாதிரி சின்னதா இருக்கிறது தான் ஃப்ளவர். இந்த ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல கிரீன் கலர்ல லீஃபா மாறிடும். இதுலயே ஓரளவு நார்மல் வெரைட்டியும் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருசா பூக்கக்கூடிய ஹைபிரிட் வெரைட்டியும் இருக்கு. இந்த பீஸ் லில்லி செடியை பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்ல வைக்க கூடாது, மற்றபடி இன்டைரக்டா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வைக்கலாம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இதுக்குமே ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது. நம்ம தண்ணி எப்போ விடணும்னு கேட்டீங்கன்னா அந்த மேல் மண்ணை தொட்டு பார்த்துட்டு அதுல ஈரம் இல்லாதப்ப விடணும். அதே நேரத்தில் தண்ணி கம்மியா விட்டாலும் செடி வந்து சீக்கிரமா வாடி போகும். இந்த செடியோட லீஃபை ஓரளவு ட்ரை ஆக விடாம எப்பயுமே நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த பீஸ் லில்லியோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 வருஷம் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. நாசாவோட ரிசர்ச் படி இந்த பீஸ் லில்லி பிளான்ட் பாத்தீங்கன்னா 60% வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுது. கெமிக்கலை மட்டும் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம காற்றுல தேவையான அளவு ஈரப்பதத்தை வந்து இந்த பீஸ் லில்லி கொடுக்குது. இது போக இந்த நாசாவோட ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டை நம்ம பெட்ரூம்ல வைக்கும் போது நமக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. 9வதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிசி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாமியா. இந்த பிளான்ட்டை நம்ம வந்து ஒரு ஹார்ட்லி இண்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். புதுசா நீங்க யாராவது இண்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜிசி பிளான்ட்டை வளர்க்கலாம். ஏன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இந்த ஜாமியா செடி ஒன்னு வச்சாலே போதும், இது சைட்ல வந்து வாழை மரம் மாதிரி நிறைய செடிகள் உருவாகும். அது மட்டும் இல்லாம இந்த செடியை வந்து உற்பத்தி பண்றது ரொம்பவே ஈஸி. இதோட இலையை மட்டும் கட் பண்ணி நம்ம சரியான பாட்டை மிக்ஸ்ல வச்சாலே போதும், ஒரு 3 to 4 வாரங்களே வேர்கள் விட ஆரம்பிச்சு புது செடி உருவாகும். இந்த ஜிசி பிளான்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெரிகேட்டட் ஜிசி பிளான்ட், ஜிசி ஜங்கிள் வாரியர், டார்ஃப் ஜாமிகோ ஜிசி பிளான்ட், டார்ஃப் ஜிசி பிளான்ட், ஜிசி ஒயிட் வெரிகேட்டா, எமரால்டு பாம் ஜிசி பிளான்ட், ஜிசி ரவின், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஜிசிலே பாத்தீங்கன்னா மினியேச்சரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெரிகேட்டட் டைப் இருக்கு, பிளாக் கலர் ஜிசி இருக்கு. இண்டோர் ஏர்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட்டை ரிமூவ் பண்றதுல இது வந்து ஒரு ஹைலி எஃபெக்டிவான பிளான்ட். நாசாவோட கிளீன் ஏர் ஸ்டடி மூலமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நிரூபிச்சிருக்காங்க. அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான ஃபார்மால்டிகைடு, எக்ஸலைன், கார்பன் டை ஆக்சைடு இது போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஜிசி பிளான்ட் பர்ஃபெக்ட்டா ரிமூவ் பண்ணுது. ஓகே, இந்த ஜிசி பிளான்ட்டை எப்படி நம்ம கேர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பிரைட்டான இன்டைரக்ட் லைட் வேணும். இதுக்கான மண் கலவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கணும், அதாவது வேர் ஃப்ரீயா போற அளவுக்கு. இந்த ஜிசி பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெட்ரூம்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏர் பியூரிஃபிகேஷன் பண்பு கொண்டதுதான் இந்த ஜிசி பிளான்ட். 10வதா நம்ம பார்க்கக்கூடிய இண்டோர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரப்பர் உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அது இந்த மரத்தோட பால்ல இருந்து தான் உற்பத்தி பண்றாங்க. சோ இதுலயே நம்ம மினியேச்சர் வெரைட்டி தான் வந்து நம்ம இண்டோர்ல வளர்க்க போறோம். ரப்பர் மரம் வெளியில தானே இருக்கும், இதை இண்டோர்ல வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டா இது வந்து இண்டோர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய அளவுக்கான பண்புகளை கொண்டிருக்கு. இந்த ரப்பர் பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில வகைகள் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொபுஸ்டா, ட்ரை கலர், டென்கி, டெக்கோரா, எல்லோ ஜெம், மிலானி, ரெட் ரூபி, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான லீஃப் கலர்ஸ் வந்து கொண்டிருக்கும். சோ நீங்க புதுசா இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரப்பர் பிளான்ட்
பிளான்ட் வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இந்த ரப்பர் பிளான்ட்டுமே நம்ம அதிகம் வெளிச்சம் வரக்கூடிய ஜன்னல் ஓரம் அந்த மாதிரி ஏரியாவில் வச்சு வளர்க்கணும். இந்த ரப்பர் பிளான்டோட இலைகள் ரொம்பவே தடிமனா இருக்கிறதுனால அதிகப்படியான ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 10 இண்டோர் பிளான்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் பத்தின சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்க கமெண்ட்ல என்கிட்ட கேட்கலாம். இது போக கார்டனிங் சம்பந்தமா வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. ஓகே, இது மாதிரியான இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அமேசான் அந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங்லையும் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க டைரக்டா போயிட்டு ஒரு நர்சரியில பார்த்து வாங்குறது தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். ஏன்னா ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா உங்களை வந்து ரீச் ஆகுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். உங்களுக்கு இது மாதிரியான இண்டோர் பிளான்ட்ஸ் தேவைன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட நர்சரியில நீங்க டைரக்டாவே வந்து வாங்கிக்கலாம். அதுவும் கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொடுப்போம். நர்சரியோட அட்ரஸ் நான் அங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. சென்னையில இருக்கவங்க தாராளமா வந்து நர்சரியில வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஆன்லைன் சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஃபியூச்சர்ல வேணா ஆன்லைன்ல நம்ம சேல் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்டா வாங்கிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.